வணக்கம். சென்னை மயிலாப்பூர் நார்த் மாட ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நற்பவி ஷோரூம்ல கிருஷ்ணமயமா அத்தனை கிருஷ்ணா குட்டிய நான் பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப அழகா கோபாலனா வேணுமா, அல்லது வெண்ணத்தாழி கிருஷ்ணர் வேணுமா, குறும்புக்கார கண்ணன் வேணுமா, தவழக்கூடிய கண்ணன் வேணுமா, நல்ல விடலை பருவத்துல இருக்கக்கூடிய கண்ணன் வேணுமான்னு அத்தனை விதமா அவங்க வச்சிருக்காங்க. விட்டோபா கிருஷ்ணர், மாப்பிள்ளை கண்ணன்னு என்னதான் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க கிருஷ்ண லீலா தீம் பிளான் பண்றீங்கன்னா கொண்டப்பள்ளி செட்லயும் கிருஷ்ண லீலா காட்சிகள் அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. நம்முடைய களிமண் பொம்மைகள் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க ஒரு பிருந்தாவனம் மாதிரி செட் பண்ணணும், கோகுலம் மாதிரி செட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிருஷ்ணலீலால வரக்கூடிய முக்கிய காட்சிகள், கிருஷ்ணருடைய அற்புதமான லீலைகள், சாகசங்கள் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் சூப்பரா அவங்கள்ட்ட கொலுபொம்மை வடிவத்துல இருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் நம்ம தனி பொம்மைகளையும் பார்க்கலாம் வாங்க. மாப்பிள்ளை கண்ணன் இடுப்புல கைய வச்சுக்கிட்டு சூப்பரா ஸ்டைலா நிக்கக்கூடிய 4 அடி உருவ சிலை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அழகான குட்டி கண்ணன், முகம் மட்டும் குழந்தை வடிவத்துல குறும்பு அதிகமா வெளிப்படுற மாதிரி குட்டி கண்ணன் பாக்குறீங்க. இவரு கருநிற வண்ணத்தோடு, கிருஷ்ணர் கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர்லயே பண்ணியிருக்காங்க. அடுத்து அவரையே நம்ம கலர்ல வேணும், எனக்கு கலர்ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி ஒரு 3 அடி சிலையும் நம்ம போலாம். இதெல்லாம் 100 வருஷத்துக்கு மேற்பட்ட மோல்டுல பண்ணியிருக்காங்க. அழகா குழல் ஊதக்கூடிய கண்ணன் பாக்குறீங்க, விட்டோபா கண்ணன் பாக்குறீங்க, இவர் ஸ்டைலா ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணரையும் பாக்குறீங்க. ஊஞ்சல் ஆடக்கூடிய கண்ணன் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்காரு. வெண்ண பானையை அடுக்கி வச்சுக்கிட்டு பக்கத்துல நிக்கக்கூடிய கண்ணன் பாக்குறீங்க. மாப்பிள்ளை தோரணையில நிற்கக்கூடிய கண்ணன், பசுமாடோடு நிற்கக்கூடிய கண்ணன், ராதையோடு நிற்கக்கூடியது, ஆண்டாளோடு நிற்கக்கூடியது அப்படின்னு வரிசையா நிறைய விதவிதமான கிருஷ்ண பொம்மைகள் பார்க்கிறோம். நிலால அழகா கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை பார்க்கணும்னா நற்பவி ஷோரூமை நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய கண்ணனை உங்க கையில தூக்கிட்டு நீங்க போகணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.